நாம் தமிழர் கட்சி அது இமயத்தின் உச்சி. சீமான் வீரத்தின் வடிவம், சீமான் அறிவின் வடிவம். உலக அரங்கத்திலே 450 பக்கத்துக்கு ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை வரையறுத்து ஆவணமாக ஆக்கிய பெருமகன் தான் செந்தமிழன் சீமான். இன்னவனை தென்னவனை இனியவனை உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் ஏற்காமல் எவரை ஏற்பீர்கள்? எங்கள் அண்ணன் தேசிய தலைவர், அவரை போல் ஒரு ஆள் இல்லை. இதுவரை உலகில் இவன் போல் தலைவன் எவனும் பிறந்ததில்லை. இனியும் ஒருவன் பிரபாகரன் போல் பிறக்கப் போவதில்லை. அது மாதிரி இனியும் ஒருவன் சீமானை போல் பிறக்கப் போவதில்லை. சீமான் தமிழர் அரசியலில் ஒரு திருப்பு முனை, தமிழர் வாழ்வியலின் நெஞ்ச துடிப்பு. நீ அறுத்து விடக்கூடாது. வாக்கு அது சில போக்கு, அதை நீ நம்பாதே. சீட்கை என்றால் சீட்டி, சீட்கை அடிப்பவன் பின்னாலே சென்றார்கள். கவலை இல்லை தாய்மார்களே, சல்லலை சலிப்பீர்கள். சலிக்கும் போது அவையெல்லாம் அந்த சண்டு சக்கரை எல்லாம் கீழே விழுவும், நல்லது மட்டும் அங்கே நிற்கும். காலம் என்னும் அந்த காலம் என்னும், அதாவது ஆட்டுவார்கள் எள்ளு தூத்துவார்கள், அது மாதிரி அந்த சல்லடை காலம் என்னும் சல்லடையில் சிலவற்றை போக்கிவிட்டது, சரியானது மட்டும் தேக்கிவிட்டது. அதுதான் இங்கே இருக்கிற நீதி இருக்கிறது. மானமும் வீரமும் வெற்றியும் வேட்கையும் உள்ள வித்துக்கள் தான் நாம் தமிழர் செந்தமிழர் சீமான் உங்கள் அண்ணனின் பின்னால். இன்று புதியவர்கள் வருகிறார்கள். பழையன கடிதலும் புதியன புகுதலும் என்பதற்கிணங்க சிலது போகும், சிலது வரும். வந்தார்கள், நாம் தமிழ் களத்தில் நின்றார்கள், சென்றார்கள். நன்றாக வாழட்டும் என்று வாழ்த்துகிறார் எங்கள் மருமகன் செந்தமிழர் சீமான். புதிய வரவுகள் எந்த கட்சியில் இருக்கின்றவர்கள் எல்லாம் ஆஹா நமது வாக்கு நாம் தமிழருக்கு போடவில்லை என்று வருத்தப்படுகிறார்கள். ஏன்? எதுவும் சொல்வதை விட செய்வதுதான் சிறப்பு. செயல் வடிவமானவர்கள் தான் நாம் தமிழர் பிள்ளைகள். களத்திலே நிற்கின்ற இந்த வீர மரபர்கள் மரத்தியர்கள். நாம் தமிழருக்குள் தமிழ் குடிகள் பல்வேறாக இருக்கலாம், ஆனால் அனைவரும் ஒன்று. தேவேந்திரருக்கு தேவர் சுவரொட்டி ஒட்டுகிறார், தேவேந்திரருக்கு தேவர் சுவர் ஒட்டுகிறார், தேவருக்கு தேவேந்திரர் ஒட்டுகிறார். இப்படி எங்கு பார்த்தாலும் தமிழ் குடிகள் என்ற ஒருங்கிணைப்பை செய்கின்ற ஒரு பெருமகன் தான் செந்தமிழன் சீமான். ஊட்டும் உணர்வூட்டி ஒன்றாய் தமிழர்களை கூட்டும் ஒரு புரட்சி மரபன். நாம் பார்க்கிறோம் துறைகள் தோறும். எங்கள் அம்மா பேராசிரியர் பேசியிருக்கிறாங்க, துறைகள் தோறும் என்று பேசக்கூடிய பெருமை படைத்த ஒருவன் என்றால் அதுதான் நம்முடைய செந்தமிழர் சீமான். அவன் நினைத்தால் சாட்டை கொண்டு அடிப்பான், அவன் நினைத்தால் சாட்டை கொண்டு அடிப்பான். எப்படி? வலது இடது மேல் கீழ் என்று அடிப்பான். சிலம்பமும் தெரியும், தற்காப்பு கலையும் தெரியும். தேவை ஏற்பட்டால் இனத்திற்காக கொலையும் செய்யக்கூடிய ஒரு கொடுந்தமிழ் நடந்தால் சீமான். மற்றவர்கள் பேசுவார்கள், கருத்தாலும் ஓதுவான், அவன் கைகளாலும் ஓடுவான். இவன் பின்னால் தானே நாம் நிற்க வேண்டும். இந்த பகுதி பல்லாவரம் கார்த்திகேயன் மருமகன் ஒவ்வொரு வீடாக சென்று அருமையாக களம் ஆடினான். ஆனால் ஆடியதன் விளைவு மக்களுக்கு புரியவில்லை. எது சரி எது சரியில்லை என்பது காலம்தான் தீர்மானிக்கும். காலத்தின் வடிவம்தான். எம் மக்கள் ஏமாந்தவர்கள். ஒருவன் சொல்வான், இத்தனை மீதினில் எத்தனாய் வாழ்பவன் புத்தனை போற்றுகின்றான். தினம் 10 கொலைகளை மொத்தமாய் செய்பவன் சத்தியம் பேசுகிறான். பொய் சத்தியம் பேசுகின்றவன் பின்னால் போகிறீர்கள். அவர்கள் சொன்னதை செய்வதில்லை, ஆனால் செய்வதற்காக எப்படி சிங்கப்பூர் லீக்வானி உருவாக்கினானே அப்படி ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய உண்மையான கருவிலே உருவிலே திருவிலே இருக்கின்ற ஒருவன் தான் செந்தமிழர் சீமான். பணக்கார வன்னியரும் பணக்கார பறையரும் 5 மீன்மீன் உலகத்திலே மகிழ்ந்து உண்ணுகிறார்கள். ஏழையா இருக்கிற வன்னியரும் ஏழையா இருக்கிற பையனும் இங்கே மதுக்கடை டாஸ்மாக் என்று சொல்கிறார்களே, அது கூட ஆங்கிலத்தில் உள்ளது, அதிலே ஒன்னா சேர்ந்து தண்ணீர் அடிக்கிறார்கள், அதாவது மது குடிக்கிறார்கள். கொஞ்சம் மயக்கம் அதிகமானால் அந்த
தாழ் குவளை, அதாவது குவளை, அந்த நெகிழி குவளையவே மாற்றி மாற்றி குடிப்பார்கள். இங்கே எண்ணி பாருங்கள், இது எதற்காக? ஏன் வேற்றுமை? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க விடு, அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். எந்த கட்சியும் சொல்லாத ஒரு பெருமை கட்டணம் இல்லாத கல்வி, கட்டணம் இல்லாத மருத்துவம். என் ஆத்தாவுக்கு உடலுக்கு சரியில்லையா, நான் புரூக்ளின் போக மாட்டேன், அப்போலோ போக மாட்டேன், அரசு மருத்துவமனைக்கு தான் போவேன். நான் அமைச்சராக இருந்தால் எனக்கும் அரசு மருத்துவமனை தான் என்று அறைவுகள் உடிக்கின்ற ஒரு பெருமகன் தான் செந்தமிழன் சீமான். இந்த கட்சியில் இருக்கிற ஆணும் பெண்ணும் அப்படித்தான். இப்படி முப்படி மேலாய் எந்த கட்சியில் கொள்கை இருக்கிறது? இந்த தபுசங்கர் போன்ற ஒரு அறிவார்ந்த பெருமகன், அவர் பெரிய பாவலர், இவர்கள் எல்லாம் இந்த அண்ணனோடு இருக்கிறார்கள். இன்னும் ஆண் பெண் எத்தனை பேர் படித்தவர்கள், வழக்கறிஞர்கள். இங்கே நம்ம வெற்றி சீலன் என்று கூடிய மகன் பெரிய அறிவாளி, மார்க்சியத்தை பயின்றவன். மார்க்சியமும் தமிழும் அவனிடம் புரளும், அலை புரள்வது போல் ஓயாத அலைகா பேச வந்தவன். மருமகன் துருவன், இன்னும் எண்ணிறந்த பேர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு மருமகன் சாட்டை கையில் நல்ல வேலை கொடுத்துட்டான். சாட்டை இல்லாவிட்டால் ஏதாவது துமிக்கி என்று சொல்லக்கூடிய துவக்க கொடுத்துனா நிறைய பேர் செத்தே போயிருப்பான். அவன் கஷ்டால் அடிப்பான், சில பேரை கையால் அடிப்பான். அவன் கருத்து, அவன் தென்பாண்டி மண்டில் பிறந்தவன். அவன் தென்பாண்டி மதுரை மாமதுரை கூடலிலே மக்கள் அதை கண்டவன் தான் சீமா. ஏன்னா சிவகங்கை எல்லாம் ஒண்ணுதான். இப்படி எங்கு பார்த்தால் சிறப்பு. பறையன் என்று சொல்லாதே, தமிழன் என்று சொல்லி என்று மாதட்டி சொன்னார் நமது செந்தமிழர் சீமான். தமிழ் குடிகள், நீ கண்டராக இருக்கலாம், பறையராக இருக்கலாம், பண்டராக இருக்கலாம், முதலியாராக இருக்கலாம், நாடார் எதுவாக இருந்தாலும் சரி, தமிழ்தான். தமிழ்தான் ஒரு உயிர், தமிழ்தான் ஒரு மூச்சு. நான் கேட்கிறேன், ஒரு பொதுவாக அரசியல் களத்திலே உங்க அண்ணன் சீமானுக்கு நிகராக ஒரு மேடையை போட்டு பேச சொல்லு. பேசிட்டா நான் மொத்தமாக நான் இல்லையே நாட்டை போயிடுறேன். எவனுக்காச்சும் தகுதி இருக்கா? நான் கேட்கிறேன், அன்பான பெருமக்களே, எந்த தமிழ்நாட்டை ஆளுகின்ற மாண்புமிகு என்ற சொல்ல யார் வேண்டாலும் போட்டலாம். மாண்புமிகு சாட்டை துறைமுருகன் அவர்களே, மாண்புமிகு வெற்றி சீலன் அவர்களே, மாண்புமிகு துருவன் அவர்களே, மாண்புமிகு தபுசங்கர் அவர்களே, வழக்கப்பட முடியாது. மாண்புன்னா பெருமை. மாண்புமிகு கார்த்திகேயன் அவர்களே, இங்கே வந்திருக்கிற மாண்புமிகு பெருமக்களே, மாண்புமிகு ஆண்களே, பெண்களே, இப்படி பொதுவாக சொல்லு. ஏன்னா சொல்லிய ஆய்வு மாமனுக்கு நிகராக அறிவியல் கலைச்சல் உலகத்தில் 135 இயல் சொல்லக்கூடிய ஒரு தகுதி நாம் தமிழ் கட்சியில் உள்ள மாமனுக்கு உண்டு. தமிழில் பெயர் வைக்க 36,000 கோடி பெயரை உருவாக்கி வச்சிருக்கேன். எவன்டா செய்யலாம்? எந்த கட்சியில் இருக்கா சொல்லு. நான் மற்ற அறிஞர்களை போன்று மற்ற தமிழர்களை போன்று கண்டவர்களுக்கெல்லாம் பாட மாட்டேன். ஏன்? ஆற்றல், அறிவு, தேர்ச்சி, தெளிவு, நுண்மா, நுழைப்புலம் இதில் உள்ளவன் இந்த மக்கள் நேசிக்கிடுவர். அசாதிக்கு மதத்துக்கு அப்பாற்பட்டு இந்து முஸ்லீம் என்ற வேற்றுமையற்று அனைத்து மக்களையும் ஒன்றாக கருதி தமிழே உயிர் மூச்சாக இயங்குகின்ற பேராண்மை மிக்க பெருமையுடன் தான் செந்தமிழர் சீமா. நான் அடிக்கடி சொல்றேன், தொல்காப்பியம் தமிழரின் மொழி காப்பரன், தமிழரின் வாழ்வியல் காப்பரன் திருக்குறள், தமிழர் வாழ்வியல் பெருங்காப்பரன் பிரபாகரன் 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 என்று சொல்வேன். அது மாதிரி இன்று ஒட்டுமொத்தமான தமிழர்களின் அரசியல் பெருங்காப்பரன் சீமான் 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 சீமான். புதிய வரவுகளே, இந்த கட்சியில் இணைகிறீர்கள், உண்மையில் நீங்கள் கொடுத்து வச்சவர்கள். இந்த கட்சியில் ஒருவன் உறுப்பினராக இருந்தால் நோபல் பரிசு பெற்றவனை விட சிறந்தவன். சிறந்தவன். நீ இந்த கட்சியில் வேண்டாம், கட்சியில் உறுப்பினர், நாம் தமிழர் உறுப்பினர் என்று சொன்னாலே நீ புலிநிகர் தமிழ் மாந்தன் ஆளாக இருக்கலாம். ஒரு வீரம் நாடி நரம்புகளே, குருதி நாடங்களிலே குருதி தமிழ் குருதி ஓடும். நீ வீரனும் நீந்தால், பூலித்தேவனும் நீந்தால், மருதுவாண்டியவன் நீந்தால், தீரன் சின்னமனையும் நீந்தால், அழகுமுத்துக்கோளும் நீந்தால், அனைத்தையும் நீந்தால் செந்தமிழர் சீமானே நீதான் நீதான் நீதான்.